காலை ஜெபம் மார்னிங் பிரேயர் நவம்பர் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி சிந்தனை. இயேசு எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிமதிகளை பார்த்து இப்படி சொன்னார்: என் இல்லம் இறைவேண்டலின் வீடு, நீங்கள் இதை கள்வர் குகை ஆக்கினீர்கள். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தினுடைய வழிபாட்டிலே பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் இயேசு விரும்புவது தூய்மை. இந்த தூய்மை நிலை ஆலயத்தில் மட்டுமல்ல, உடலாகிய ஆலயத்திலும் தூய்மை இடம்பெற வேண்டும். தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் நிருபத்திலே 5:23 படித்து பாருங்கள். அமைதியருளும் கடவுள் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்பொழுது உன்னுடைய உடல், உள்ளம், ஆவி சீர்குலையாமல் குற்றமின்றி காக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, வெளியே இருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனென்றால் மனிதனுக்கு உள்ளே இருந்து வருவது பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழிபாட்டு இடங்கள், வழிபாடுகள் வழியாக வாழ்க்கையிலே தூய்மை, உடல், உள்ள, ஆவி தூய்மை. ஆண்டவர் கேட்கிறார், நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? நம்முடைய நிர்வாகத்தில், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பணிகளில் தூய்மை இருக்கிறதா? ஆகவே திருப்பாடல் 51 சொல்கிறது போல, தாவீது கேட்டது போல, தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னகத்திலே உருவாக்கும். ஆகவே நாம் ஆராதிக்கிற, வழிபடுகின்ற ஆலயங்களிலும், நம்முடைய உடலாகிய ஆலயத்திலும், நம்முடைய நிர்வாகங்கள், நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணிகளில் உள்ள அந்த தூய்மை எல்லாம் இந்நாளில் நற்செய்தி சிந்தனையாக விதைக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் தூய்மையை காண்போம். இயேசுடைய மலைப்பொழிவில் சொல்லுகிறது போல, தூய உள்ளங்கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர். இந்த தூய்மை நிலை ஒவ்வொருவரிலும் இடம்பெற, ஒவ்வொருடைய பணிகளிலும், வழிபாட்டு இடங்களிலும் இடம்பெற, நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே விதைக்கப்படுகிற சிந்தனை துளிகளெல்லாம் பலன் கொடுப்பதாக. அன்பின் ஆண்டவரே, காலைதோறும் எங்களை தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலைதோறும் அது முடிவராத பேரன்பும் தீராத இரக்கமும் புதிதாயிருக்கிறது. விடியற் காலையில் கருக்களோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தந்தையை நோக்கி ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு நற்செய்தி சிந்தனையாக வெளிப்படுத்திய இந்த சிந்தனை துளிகளெல்லாம் நல்ல நிலமாகி எங்களுடைய இதயத்திலே விழுந்து 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமென், ஆமென். God bless you.